இணைத்து இன்பத்தில் வாழ்த்திட விழைவோம். நம் இதயத்தை நிறைவாய் அவரிலே இணைத்து இன்பத்தில் நிலைத்திட விழைவோம். இறைவனை தொழவே அருள்தனை பெறவே இறையடி அமர்ந்திட விரைவோம். நம் இதயத்தை நிறைவாய் அவரிலே இணைத்து இன்பத்தில் நிலைத்திட விழைவோம். நம் இதயத்தை நிறைவாய் அவரிலே இணைத்து இன்பத்தில் நிலைத்திட விழைவோம். இறைவனின் உறவினில் கலந்திட எழுவோம் இணைவோம் நம்மை நலவே. ஆவியின் வரங்களால் நிறைந்திட எழுவோம் இணைவோம் புது படைப்பாகவே. மனிதம் மலர்ந்திட புறப்படுவோம், இந்த பயணம் தொடர்ந்திட விரைந்திடுவோம். மனிதம் மலர்ந்திட புறப்படுவோம், இந்த பயணம் தொடர்ந்திட விரைந்திடுவோம். பயணம் தொடர்ந்திட விரைந்திடுவோம். இறைவனை தொழவே அருள்தனை பெறவே இறையடி அமர்ந்திட விரைவோம். நம் இதயத்தை நிறைவாய் அவரிலே இணைத்து இன்பத்தில் நிலைத்திட விழைவோம். நம் இதயத்தை நிறைவாய் அவரிலே இணைத்து இன்பத்தில் நிலைத்திட விழைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. தேடுங்கள் கண்டடைவீர்கள். இறை இயேசுவின் அன்புக்கினியவர்களே, நமது பாதுகாவலர் புனித சந்தியாகப்பரின் 7ஆம் நாள் நவநாள் திருப்பலி காண வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் புனித தனிஸ்லாஸ் இளைஞ சபையினர் சார்பில் இனிதே வரவேற்கிறோம். இறைவனின் திருவுளம் இன்னதென்று தேடி தெளிந்து இயேசுவுக்காய் தனது இன்னுயிரையும் அன்பு பரிசாய் ஈந்தவர்தான் நம் புனிதர். ஸ்பெயின் நாட்டில் வேதம் போதித்து பலரையும் திருமறையில் சேர்த்தவர் நம் புனிதர். வெள்ளை குதிரையில் வலம் வந்து துலுக்கியர் படையை முறியடித்தவர் நம் புனிதர். அன்னாரின் திருவிழாவை கொண்டாடும் நாம் அவரிடம் விளங்கிய எளிமை, வீரம், துணிவு, தியாகம் முதலிய நற்பண்புகளை கொண்டுள்ளோமா என்று சிந்தித்து பார்ப்போம். இன்று திரு அவை புனித மகதல மரியாவின் திருவிழாவை கொண்டாடுகிறது. பாவியான பெண் பரமனின் பேரன்பால் ஈர்க்கப்பட்டு மனம் வருந்தி திருந்தி நல்லதோர் வாழ்வு வாழ்ந்தவர். இயேசுவின் மீது அசைக்க முடியாத அன்பு கொண்டவர். அவரை போல நாமும் நம்முடைய பாவ வாழ்வை விட்டுவிட்டு பரமனின் பாதம் சரணடைவோம், வாழ்வில் ஏற்றம் காண்போம் என்ற மனநிலையோடு இந்த தியாக திருப்பலியில் இணைவோம். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பலி நம்முடைய பங்கிலுள்ள அனைத்து இளைஞர்களுக்காகவும் இளைஞர்களுடைய எதிர்காலம் சிறப்பானதாக அமையும்படியாகவும் நாம் இந்த திருப்பலியில் ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். திருப்பலியில் தகுதியான விதத்தில் பங்கெடுக்க தடையாக இருக்கின்ற குற்றம் குறைகளுக்காக மனம் வருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். அதே நேரத்தில் இன்றைய தினம் திருச்சபையானது புனித மகதல மரியா என்பவருடைய விழாவையும் கொண்டாடுகின்றது. எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம்
எனக்காகவே எல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, வானோலக அரசரே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவங்களை போக்குபவரே, நீயம் மீது இறங்குவீர். உலகின் பாவங்களை போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத. தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, பாஸ்கா மகிழ்ச்சியை அறிவிக்கும் பணியை ஒரே திருமகன் முதல் மகதலா மரியாவிடம் ஒப்படைத்தார். அதனால் அவருடைய எடுத்துக்காட்டாலும் வேண்டுதலாலும் கிறிஸ்து வாழ்கிறார் என நாங்கள் எடுத்துரைக்கவும், உமது மாட்சியில் அவர் ஆட்சி செய்கின்றார் என கண்டு மகிழவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசக முன்னுரை. தேடல் நம் வாழ்வில் மிகவும் அவசியமான ஒன்று. இன்றைய முதல் வாசகத்தில் தலைவி தன் நண்பரை தேடுகிறாள். தெருக்களிலும்
நார்ச்சந்திகளிலும் அவரை தேடுகிறாள். சாம காவலர்களிடம் அவரை பற்றி விசாரிக்கிறாள். சற்று அப்பால் சென்றதும் அவரை கண்டுகொள்கிறாள் என்று கூறும் இனிமை மிகு பாடலுக்கு செவிமடுப்போம். இனிமைமிகு பாடல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 1 முதல் 4 முடிய. இரவு நேரம் படுக்கையில் இருந்தேன். என் உயிருக்குயிரான அன்பரை தேடினேன். தேடியும் அவரை நான் கண்டேன் அல்லேன். எழுந்திடுவேன், நகரத்தை சுற்றி வருவேன், தெருக்களிலும் நார்ச்சந்துகளிலும் சுற்றி என் உயிருக்குயிரான அன்பரை தேடுவேன். தேடினேன், தேடியும் அவரை கண்டேன் அல்லேன். ஆனால் என்னை கண்டனர் சாம காவலர், நகரை சுற்றி வந்தவர்கள் அவர்கள். என் உயிருக்குயிரான அன்பரை நீங்களேனும் கண்டீர்களோ என்றேன். அவர்களை விட்டு சற்று அப்பால் சென்றதுமே கண்டேன் என் உயிருக்குயிரான அன்பர்தமை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கண்மணி போல் என்னை காக்கும் அன்பு தெய்வமே, உன் சிறகுகளின் நிழலில் என்னை மறைத்துக் கொள்ளுமே. கண்வழி போல் என்னை காக்கும் அன்பு தெய்வமே, உன் சிறகுகளின் நிழலில் என்னை மறைத்துக் கொள்ளுமே. ஆன்மா உம்மை தேடுதே, என் ஆன்மா உம்மை தேடுதே. நீரை தேடும் கலைமான் போல் உம்மை தேடுதே, நீரை தேடும் வறண்ட நிலம் போல் உம்மை தேடுதே. ஆன்மா உம்மை தேடுதே, என் ஆன்மா உம்மை தேடுதே. நீரை தேடும் கலைமான் போல் உம்மை தேடுதே, நீரை தேடும் வறண்ட நிலம் போல் உம்மை தேடுதே. கண்மணி போல் என்னை காக்கும் அன்பு தெய்வமே, உன் சிறகுகளின் நிழலில் என்னை மறைத்துக் கொள்ளுமே. கண்மணி போல் என்னை காக்கும் அன்பு தெய்வமே, உன் சிறகுகளின் நிழலில் என்னை மறைத்துக் கொள்ளுமே. ஆன்மா காத்திருக்குது, என் ஆன்மா காத்திருக்குது. தேவனே உமக்காக காத்திருக்குது, ஒளி தேடும் காவலர் போல் காத்திருக்குது. ஆன்மா காத்திருக்குது, என் ஆன்மா காத்திருக்குது. தேவனே உமக்காக காத்திருக்குது, ஒளி தேடும் காவலர் போல் காத்திருக்குது. கண்மணி போல் என்னை காக்கும் அன்பு தெய்வமே, உன் சிறகுகளின் நிழலில் என்னை மறைத்துக் கொள்ளுமே. கண்மணி போல் என்னை காக்கும் அன்பு தெய்வமே, உன் சிறகுகளின் நிழலில் என்னை மறைத்துக் கொள்ளுமே. Alleluia, 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 Alleluia,
அல்லேலூயா 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 அல்லேலூயா. வழியில் என்ன கண்டாய் நீ மரியே, எமக்கு உரைப்பாயே. உயிரோடுள்ள கிறிஸ்துவின் கல்லறை தன்னை கண்டேனே, உயிர்த்த ஆண்டவரின் ஒப்பற்ற மாட்சியும் கண்டேனே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. வாரத்தின் முதல் நாளன்று விடியற்காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதல மரியா கல்லறைக்கு சென்றார். கல்லறை வாயிலிருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார். மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். அங்கே வெண்ணாடை அணிந்த இரு வானர் தூதரை அவர் கண்டார். இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலைமாட்டிலும் மற்றவர் கால் மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மரியாவிடம், அம்மா, ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவரிடம், என் ஆண்டவரை எடுத்து கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார். இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது இயேசு நிற்பதை கண்டார். ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், ஏனம்மா அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். மரியா அவரை தோட்டக்காரன் நினைத்து அவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என சொல்லும், நான் அவரை எடுத்து செல்வேன் என்றார். இயேசு அவரிடம், மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து ராபுனி என்றார். இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள். இயேசு அவரிடம், என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை. நீ என் சகோதரரிடம் சென்று அவரிடம், என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்ல இருக்கிறேன் என சொல் என்றார். மகதல மரியா சீடரிடம் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவரிடம் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்று மகதல மரியா திருவிழாவை இன்று நாம் கொண்டாடுகின்றோம். இயேசுவினுடைய சீடர்களில் ஒருவராக இருந்தவர். 12 அப்போஸ்தலர்கள் இருந்தாலும் ஏராளமான சீடர்கள் இயேசுவுக்கு இருந்தார்கள். பெண் சீடர்களும் இருந்தார்கள். அந்த வகையில் மகதல மரியாவும் இயேசுவோடு இருந்தார். இயேசுவுக்கு பின்னால் இயேசுவினுடைய வாழ்வை மற்றவர்களுக்கு அறிவித்தார். இறையரசின் மதிப்பீடுகளை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொன்னார். அப்போது இருந்த காலகட்டத்தில் இயேசுவை பற்றி பேசினால் பல்வேறு விதமான பிரச்சனைகள் உள்ளாகி கொண்டிருந்த அந்த ஒரு நேரத்தில் இயேசுவுக்கு தைரியமாக அவர் சான்று பகர்ந்தார். அதற்கு அடிப்படையான காரணம், அவர் இயேசுவை பற்றி கொண்டிருந்தார், இயேசுவை அன்பு செய்தார், இயேசுவை நம்பினார். எனவேதான் தைரியமாக இயேசு மீது கொண்ட அன்பினால், அவர் மீது கொண்ட நம்பிக்கையினால் அவர் தைரியமாக இறந்த இயேசு அடக்கம் செய்யப்பட்ட இடத்திற்கு செல்கின்றார். அந்த கல்லறை ஏற்கனவே அதனுடைய வாயில் புரட்டப்பட்டிருப்பதையும், அங்கே அவர் குனிந்து பார்த்தபோது உள்ள இயேசுவினுடைய உடல் இல்லாததையும், வானதூதர்களை பார்த்து இயேசுவை பற்றி கேட்பதையும்
இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்க முடிந்தது. எங்கே அவரை கொண்டு போய்விட்டனர் என்று வானதூதரிடமே கேட்கின்றார். உயிர்த்தவரை இறந்தோரிடம் தேடுகின்றார். சொன்னபடியே உயிர்த்த இயேசுவை, வாழுகின்ற இயேசுவை, வாழ வைக்கின்ற இயேசுவை அவர் இறந்தோரிடம் தேடுகின்றார். எனவே இறந்தோரிடம் தேடி கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழலில் அவருக்கு இயேசு தோன்றுகின்றார். இயேசுவை தோட்டக்காரர் என்று அவர் நினைக்கின்றார். பாருங்கள், இயேசுவோடு இருந்தவர், ஆனால் இயேசுவை கண்டுகொள்ள முடியவில்லை. உயிர்த்த ஆண்டவர் இயேசுவை பார்க்க அது விசுவாசம் அதிகமாக தேவைப்படுகிறது. அது மட்டுமல்ல, இயேசுவினுடைய அருளும் நமக்கு தேவைப்படுகிறது. ஆக இயேசுவை அன்பு செய்தால் மட்டும் போதாது, இயேசுவினுடைய அருள் நமக்கு கிடைக்கும்படியாக நம்முடைய வாழ்வு அமைய வேண்டும், நம்முடைய நம்பிக்கை அதிகரிக்க வேண்டும். எனவே தான் இயேசுவை தோட்டக்காரன் எண்ணி அவரை எங்கே கொண்டு போனார்கள் அல்லது எங்கே கொண்டு போனீர்னு சொல்லி இயேசுவிடமே கேட்கின்றார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு அவரை மரியா என்ற அன்போடு அழைக்கின்ற பொழுது அங்கிருந்த அருள் ஊற்று போல் பெருக்கெடுத்து ஓடுவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அந்த ஒற்றை சொல் அவருடைய வாழ்வை புரட்டி போடுகின்றது. மரியா என்று ஆண்டவர் இயேசு அன்போடு அழைக்கின்ற போது அங்கே இயேசுவினுடைய அன்பு வெளிப்படுத்தப்படுகிறது. அந்த அன்பிலிருந்து அருள் அங்கே பொங்கி வழிகிறது. இயேசுவினுடைய ஆசீர்வாதம் அங்கே அவருக்கு நிரம்ப கிடைக்கிறது. எனவே இயேசுவை அன்பு செய்தவர், இயேசுவை நம்பி இருந்தவர், இயேசுவினுடைய இந்த அன்பு பெருக்கெடுத்து அவருடைய உள்ளத்திலே பாய்ச்சப்படுகின்ற பொழுது அவரை அவர் புரிந்து கொள்கின்றார். எனவேதான் ராபினி என்று சொல்கின்றார், போதகரே என்று சொல்கின்றார். உமக்காகத்தான் நான் இந்த இடத்திற்கு வந்தேன், உம்மை அறிவிப்பதற்கு இனி எனக்கு தயக்கமில்லை என்கின்ற விதத்தில் ராபினி என்கின்றார், போதகரே என்று அன்போடு அழைக்கின்றார். அப்பொழுதே அவருக்கு இயேசு பணியை கொடுக்க ஆரம்பித்து விடுகின்றார். மரியா ரெடியாக தயாராக இருந்த மாத்திரத்தில் அவருக்கு பணியும் கொடுக்கப்படுகிறது. நீ சென்று என்னுடைய சகோதரர்களிடம் சென்று என்னை பற்றி அறிவி, அவர் உயிர்த்து விட்டார் என்று சொல், அவர்களுக்கு முன்னால் நான் போகிறேன் என்பதையும் சொல்லு என்று சொல்லி அவருக்கு பணியானது கொடுக்கப்படுகிறது. ஆக மகதலா மரியாவுடைய முதல் பணியே இயேசுவினுடைய அப்போஸ்தலர்களிடம் சென்று இயேசுவை பற்றி அறிவிப்பது. பாருங்கள், எவ்வளவு தூரம் தன்னை அன்பு செய்த ஒரு பெண்ணை ஆண்டவர் உயர்த்துகின்றார், அவருடைய சார்பாக பேசுகின்றார். ஆக இயேசுவினுடைய உடனடி சீடர்களாகிய அந்த திருத்தூதர்கள், அப்போஸ்தலர்கள் இயேசுவை பற்றி பயந்து வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஒரு சூழலில், இயேசுவை பற்றி பேசினால் எங்கே ஆபத்து வந்துவிடுமோ என்று பயந்து ஒளிந்து கொண்டிருந்த அந்த ஒரு சூழலில் தைரியமான ஒரு பெண்ணாக இயேசுவை சந்திக்க வந்தார். இயேசுவிடமிருந்து அருளையும் ஆசீர்வாதத்தை பெற்றார். அது மட்டுமல்லாமல் இயேசுவை பற்றி அறிக்கையிடுகின்ற, அதுவும் திருத்தூதர்களுக்கே எடுத்துச் சொல்கின்ற, உயிர்த்த ஆண்டவரை பறைசாற்றுகின்ற உன்னதமான ஒரு பணியை அவர் பெற்றுக்கொள்கின்றார். அன்புக்குரியவர்களே, யாரெல்லாம் இயேசுவை அதிகமாக அன்பு செலுத்துகிறார்களோ, யாரெல்லாம் முழுமையாக இயேசுவை நம்புகின்றார்களோ அவர்கள் அனைவரையும் ஆண்டவர் உயர்த்துகின்றார். எந்த விதமான பாரபாட்சமும் பார்ப்பதில்லை. இயேசு எல்லோரையும் ஒன்றாக பார்க்கின்றார். எனவேதான் பெண்ணென்றோ ஆணென்றோ அல்லது அப்போஸ்தலர்கள் என்றோ சீடர்கள் என்றோ அவர் பிரித்து பார்க்கவில்லை. எல்லோரையும் ஒரே இடத்தில் வைத்து அவர் அழகு பார்க்கின்றார். எனவேதான் மகதலா மரியாவை மிக உயர்த்துகின்றார். அவரிடமிருந்து அவர் தன்னுடைய பணியை தொடங்குகின்றார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இன்றும் நம்மை அழைத்திருக்கிறார். நல்ல கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக, முன்மாதிரியான கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக வாழ அழைத்திருக்கிறார். அந்த ஒரு வாழ்வை நாம் நம்முடைய வாழ்வில் பறைசாற்றுகின்றவர்களாக மாற வேண்டும். இன்று இளைஞர்கள் இங்கே இந்த திருப்பலியை சிறப்பித்து கொண்டிருக்கிறார்கள். புனித சந்தியாகப்பருக்கு விழா கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த ஒரு சூழலில் இளைஞர்கள் இந்த திருப்பலியை சிறப்பிக்கிறார்கள் என்று சொன்னால் அவருடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அவருடைய வாழ்க்கை முறை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இயேசுவில் இருக்கிறார்களா? இயேசுவோடு இருக்கிறார்களா? இயேசுவுக்காக அவர்கள் வாழ்வதற்கு தயாராக இருக்கிறார்களா? யோசித்து பார்க்க வேண்டும். மகதலா மரியாவிடமிருந்த அதே தாக்கம் நம்முடைய இளைஞர்களிடமும் இருக்க வேண்டும். இயேசுவுக்கு சான்று பகரக்கூடிய ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ வேண்டும். அதன் மூலம் எவ்வாறு மகதலா மரியா அருளையும் ஆற்றலையும் பெற்றுக்கொண்டாரோ இயேசுவிடமிருந்து, அதே போன்று நம்முடைய இளைஞர்கள் அருளையும் ஆற்றலையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அவருடைய எதிர்காலம் சிறப்பானதாக, வளம் நிறைந்ததாக, அவர்கள் எதிர்பார்க்கின்ற பொருளாதாரமும் வரலாதாரமும் ஒவ்வொரு நாளும் அவருடைய வாழ்வில் ஊற்றெடுத்து வளர்கின்ற விதத்தில் அமையும். எனவே அன்புக்குரியவர்களே,
இன்று மகதலா மரியாவுடைய விழாவை கொண்டாடுகின்ற நாம் அவரிடமிருந்த அதே அன்பு நம்மிடமும் பற்றி எறிய வேண்டும். இயேசுவை அன்பு செலுத்தினார், முழுமையாக அன்பு செலுத்தினார். அதற்காக தன்னுடைய உயிரையும் பணயம் வைக்க தயாராக இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக தாகம் நம்மிடம் இருக்க இந்த திருப்பலியில் ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். இயேசுவை அதிகமாக நம்புவோம். இயேசு உயிர்த்தார், வாழ்கிறார், வாழ்ந்து கொண்டிருக்கிறார், வாழ்வார், நம்மையும் வாழ வைப்பார் என்ற உறுதியான நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்வை நாம் அடியெடுத்து வைக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்வு ஆசீர்வாதமான ஒரு வாழ்வாக இருக்கும். எனவே மகதலா மரியா சந்தியாகப்பர் வழியாக நாம் ஆண்டவரிடத்திலே நம்முடைய தேவைகளை எடுத்து சொல்லி மன்றாடுவோம். இன்னும் நம்முடைய நம்பிக்கையை அதிகரிக்கக்கூடிய அந்த ஒரு சூழலை அவர்கள் வழியாக ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். அதன் மூலம் இறையருளையும் இறை ஆசீர்வாதத்தையும் நாம் நிரம்ப பெற்று வாழ்வில் மகிழ்ச்சியையும் நிறைவையும் பெறுவோம். இதற்காக தொடர்ந்து இந்த திருப்பலியில் ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். ஆமீன். அனைவரும் எழுந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஆண்டவரே, தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் ஏசையா, நாங்கள் கேட்பதை தாரும் ஏசையா. ஆண்டவரே, தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் ஏசையா, நாங்கள் கேட்பதை தாரும் ஏசையா. நல்லாயனாம் இறைவா, எமது திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தையிலேயோ எமது ஆயர் ஸ்டீஃபன், ஏனைய ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் இவர்கள் அனைவரும் உமது திருவுளத்தின்படி மக்களை வழிநடத்தவும் மக்களை சிறந்ததொரு பாதையில் நடத்தி செல்லவும் தேவையான வரமுறையில இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் ஏசையா, நாங்கள் கேட்பதை தாரும் ஏசையா. நீதியின் தெய்வமே இறைவா, எமது நாட்டை ஆளும் தலைவர்கள் தன்னலமற்ற ஆட்சி நடத்தவும் மக்களின் தேவை என்னவென்று கண்டுணர்ந்து அதற்கு ஏற்றாற்போல் திட்டங்களை வகுக்கவும் தேவையான ஞானத்தை நல்கிட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் ஏசையா, நாங்கள் கேட்பதை தாரும் ஏசையா. தூய்மையின் உருவாம் இறைவா, இன்று திருப்பலி நிறைவேற்றும் பங்கு தந்தையையும் எம் பங்கு தளத்தில் பணியாற்றும் அருட்கணியர்களையும் உன் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். நீரே இவர்களுக்கு உற்ற தோழனாக இருந்து யாதொரும் தீங்கும் நேராத வண்ணம் காத்து வழி நடத்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் ஏசையா, நாங்கள் கேட்பதை தாரும் ஏசையா. உச்ச நன்மனை என் இறைவா, இன்று 7ஆம் திருவிழாவை சிறப்பிக்கும் என் தனிஸ்லாஸ் இளைஞர்களை நிறைவாய் ஆசீர்வதியும். படிக்கும் இளைஞர்களுக்கும் நல்லறிவும், வேலை தேடிக்கும் இளைஞர்களுக்கும் நல்ல வேலைவாய்ப்பும் நல்லதொரு வாழ்க்கை துணையை தந்து காத்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் ஏசையா, நாங்கள் கேட்பதை தாரும் ஏசையா. பேரன்பின் பரம்பொருளே எம் இறைவா, இன்று திருப்பலி காணும் எம் பங்கு மக்கள் யாவரும் பிறரிடம் குறை காணாமல் சக மனிதர்களிடம் உம்மை கண்டு பாவிக்கவும் புனித மகதலா மரியாவைப் போல மனம் திருந்தி வாழ தேவையான வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் ஏசையா, நாங்கள் கேட்பதை தாரும் ஏசையா. நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். எல்லாமல் அன்பின் நிறைவா, நம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் நம்பிக்கையோடு கேட்ட இந்த வரங்கள் அனைத்தையும் நீரை கொடுத்து எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.
பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். சொந்தம் பந்தமும் எல்லாம் நீயே என சொல்லி வந்தேன். என்னையும் என் தாயும் நீ என்றோ நீயே என்னை ஆளும் மன்னவன் என்றோ. பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். நிலையில்லா உலகினில் நிலைத்து நான் வாழ என் நிம்மதி இழந்து நின்றேன். வளமில்லா வாழ்வினில் வசந்தங்கள் தேடி நான் அழவில்லா பாவம் செய்தேன். தனது இன்னுயிரை பலியென தந்தவரை உனக்கு நான் எதை அளிப்பேன். இன்று உனக்கு நான் எதை அளித்தேன். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். சகோதர சகோதரியுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையதா முடி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பதி போற்றிச்சாரும் நன்மைக்காகவும் ஆண்டவரே புனித மகதல மரியா புரிந்த அன்பு பணியை ஒரே திருமகன் கனிவுடன் ஏற்றுக்கொண்டார். அப்புனிதரின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் அளிக்கும் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. எல்லாம் நல்ல தந்தையே, உம்முடைய இரக்கம் உமது ஆற்றலை விட தரம் குறைந்ததல்ல என உணர்ந்து எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எல்லாவற்றிலும் உம்மை வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். அவர் மகதலா மரியாவுக்கு தோட்டத்தில் தோன்றி தம்மை வெளிப்படுத்தினார். ஏனெனில் மகதா மரியா கிறிஸ்து வாழ்ந்தபோது அவரை அன்பு செய்தார். சிலுவையில் அவர் இறப்பதைக் கண்டார். கல்லறையில் கிடத்தப்பட்டிருந்த அவரை தேடினார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்த அவரை முதலில் வழிபட்டார். இவ்வாறு அவர் வழியாக புது வாழ்வுக்கான நற்செய்தி உலகின் கடையில் அவரை சென்றடையும் பொருட்டு கிறிஸ்து அவரை திருத்தூதர்கள் முன்னிலையில் திருத்தூதர் பணிக்கு உயர்த்தினார். ஆகவே ஆண்டவரை வானதூதர் புனிதர் அனைவருடன் நாங்களும் சேர்ந்து உம்மை அறிக்கையிட்டு அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன.
உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே இம்முடைய ஆவியை பொழிந்திய காணிக்கைகளை தூய்மைப்படுத்த மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அறிந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை மொக்கப்பு கொடுக்கிறோம். திருமணன்று மொக்க ஊழியம் புரிய தாழ்ந்தல்களை ஏற்றுக்கொண்டு நினைவே மொக்க நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்தின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைகூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடனே கூர்ந்து திருமுகவழியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்கோந்தவராய் இருந்த புனிதராகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமணி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போழ்ந்தேத்தும் மரமருளமே மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூயாவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு
தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமே மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்னும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மித்ராவின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை மகிழ்ச்சியுடன் அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும். எங்களுக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்க வல்லவர். நம் ஒவ்வொருவரையும் அன்பு செலுத்தி நம்மை வழி நடத்துகின்றவர். விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியதும் ஆன்மா நலமடையும். என்னேசுவே, தாழ்ச்சி நேர்மையும் நிறைந்த இதயத்தோடு இந்த பரம ரகசியத்திலுமே நான் விசுவசிக்கிறேன். என்னேசுவே, நான் மிகவும் பலவீனனாயிருக்கிறேன். என் பலனத்தை பார்த்து என் மேல் இரக்கமாயிரும். என்னேசுவே, நிறைந்த என் பாவங்களை நினைத்து மனம் வருந்துகிறேன். என் தேவதாய் கூர்ந்து என் பாவங்களை மன்னியும். என்னேசுவே, என்னை நான் நேசிப்பதை விடாமே நான் என் முழு இதயத்தோடு நேசிக்கிறேன். என்னேசுவே, எமது அன்பு என்னை கவர்ந்திருக்கிறது. என்னிடம் எழுந்தருளும், நான் மேற்கொள்ள ஆசிக்கிறேன். நித்திய குருவாய் இயேசுவே, எமது தாசராகிய குருக்களுக்கு அவரும் தீங்கு செய்யாதபடி அவர்களும் தந்த ஸ்தலத்தில் வைத்து காத்தருளும். அனுதினமும் உமது திருச்சரீரத்தை தொட்டு வரும் அபிஷேகம் பெற்ற கரங்களை கரைபடாமல் காப்பாற்றும். விலை மதிக்கப்படாத இரத்தத்தில் தோய்ந்து சிவந்திருக்கும் அவர்களது இதழ்களை நிர்மல சுத்தமாய் காத்தருளும். மது மாற்றுமை பொருந்திய குருத்துவத்தின் உன்னத அச்சரங்களால் முத்திரிக்கப்பட்டவர்களது இதயங்கள் உலக பற்றினின்று தூய்மையாக்க செய்தருளும். உலக தீவினைகள் அவர்களை அணுகாதபடி மது பரிசுத்த அன்பு அவர்களை சூழ்ந்து காக்கும் கிடைமா இருக்க கடவுது. அவர்களோட பிரயாச ஏராளமான பலன் கொடுக்கும்படி ஆசீர்வதித்தருளும். யார் யாரோட இரட்சணிற்காக உழைக்கிறார்களோ அவர்களே குறுக்கேளுக்கு இவ்வுலகில் ஆறுதலும் சந்தோஷமும் பரலோகத்தில் அழகினி கிரீடமாக இருப்பார்களாக.
ஆமென். உள்ளமகிழ உறவு வளர உணவு வந்தது. உலகம் எங்கும் மனிதம் வாழ உயிரை தந்தது. உள்ளமகிழ உறவு வளர உணவு வந்தது. உலகம் எங்கும் மனிதம் வாழ உயிரை தந்தது. நலமளிக்கும் அருமருந்தாய் நாளும் நம்மை காக்கும் வானின் விருந்தாய். நலமளிக்கும் அருமருந்தாய் நாளும் நம்மை காக்கும் வானின் விருந்தாய். உள்ளமகிழ உறவு வளர உணவு வந்தது. உலகம் எங்கும் மனிதம் வாழ உயிரை தந்தது. உள்ளமகிழ உறவு வளர உணவு வந்தது. உலகம் எங்கும் மனிதம் வாழ உயிரை தந்தது. உள்ள வானத்தில் நிலைத்திடும் பேரொளி, கனி உள்ள நெஞ்சத்தில் உதிக்கும் அருள்மொழி. நிறமுள்ள பூக்களில் மலர்ந்திடும் அழகொளி, நிறைவுள்ள நெஞ்சத்தில் பிறக்கும் நிம்மதி. உள்ளம் தூய்மை கண்டிட வழி சொன்னாய், உலகில் அமைதி நிலவிட உனை தந்தாய். உள்ளம் தூய்மை கண்டிட வழி சொன்னாய், உலகில் அமைதி நிலவிட உனை தந்தாய். இறைவா என்னில் எழுந்து வா, உனதா என்னை மாற்றவா. இறைவா என்னில் எழுந்து வா, உனதா என்னை மாற்றவா. உள்ளமகிழ உறவு வளர உணவு வந்தது. உலகம் எங்கும் மனிதம் வாழ உயிரை தந்தது. உள்ளமகிழ உறவு வளர உணவு வந்தது. உலகம் எங்கும் மனிதம் வாழ உயிரை தந்தது. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தி அருளும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு சுற்றி அருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரை என்னை கழுவி அருளும். கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேற்றி அருளும். உன்னத இயேசுவே எனக்கு செவிசாய்த்து அருளும். உத்திரு காயங்கள் என்னை மறைத்தருளும். உம்மிடம் இருந்து என்னை பிரியவிடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளை அருளும். உம் புனிதர்களுடைய பாவம் என்னை செய்தருளும். கோடி கோடி நன்றிகள் பாட்டு பாடுவேன். ராஜாதி ராஜனுக்கு இசை மீட்டுவேன். கோடி கோடி நன்றிகள் பாட்டு பாடுவேன். ராஜாதி ராஜனுக்கு இசை மீட்டுவேன். அன்பின் இறைவா, புனித பெரியாகப்பரின் 7ஆம் நாள் நவநாள் திருப்பலியை சிறப்பிக்க இளைஞர்களாகிய எங்களுக்கு வாய்ப்பு நல்கியமைக்கு நன்றி இறைவா. கோடி கோடி நன்றிகள் பாட்டு பாடுவேன். ராஜாதி ராஜனுக்கு இசை மீட்டுவேன். உண்மையாம் இறைவா, எங்கள் வாழ்வின் தேடலுக்கு ஒளி கொடுக்க திருவிழியத்தை தந்தமைக்காக நன்றி இறைவா. கோடி கோடி நன்றிகள் பாட்டு பாடுவேன். ராஜாதி ராஜனுக்கு இசை மீட்டுவேன். கனிவின் இறைவா, பிறர் எம்மை மட்டம் தட்டி தாழ்த்திய போதெல்லாம் நீர் எம் பார்வையில் விலையேற பெற்றவன் என்று கூறி எம்மை உயர்த்திய கிருபைக்காக நன்றி இறைவா. கோடி கோடி நன்றிகள் பாட்டு பாடுவேன். ராஜாதி ராஜனுக்கு இசை மீட்டுவேன். ஒளியாம் இறைவா, எங்கள் வாழ்வில் சோர்ந்த நேரமெல்லாம் உமது உடன் இருப்பை எங்களுக்கு உணர்த்தி எம்மை தேய்ச்சி காத்திட உம் அருளுக்காக நன்றி இறைவா.
கோடி கோடி நன்றிகள் பாட்டு பாடுவேன், ராஜாதி ராஜனுக்கு இசை மீட்டுவேன். கோடி கோடி நன்றிகள் பாட்டு பாடுவேன், ராஜாதி ராஜனுக்கு இசை மீட்டுவேன். கிறிஸ்துவின் பேரன்பு எங்களை ஆட்கொள்கிறது. வாழ்வோர் இனி தங்களுக்கென வாழாமல் தங்களுக்காக இறந்து உயிர் பெற்றெழுந்தவருக்காகவே வாழ்கின்றனர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித மகதல மரியா தம் போதகராகிய கிறிஸ்துவை உறுதியாக பற்றி கொண்டிருந்தார். நாங்கள் பெற்றுக்கொண்ட உம்மறை பொருள் எங்களில் உமது அன்பு நிலை கொண்டிருக்க செய்வாராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் நல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளை சிறப்பித்த புனித தனிஸ்லாஸ் சபை இளைஞர்களுக்கும் எல்லா இளைஞர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை தினம் திருப்பலியை சிறப்பிப்பவர்கள் திருக்குடும்ப சபையினர் மற்றும் திருமணமான பெண்கள். இறைவனது அன்பையும் ஆசிரியையும் பெற்றவர்களாய் சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். பதுவை புனிதர் பரிந்துரைப்பார், எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார். பதுவை புனிதர் பரிந்துரைப்பார், எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆமென். ஓ மரியே, குழந்தைகளுக்காகவும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே. ஆமென்.